வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. பொதுவா நாம ஒரு மருத்துவமனைக்கு போறோம்னு வைங்க, அங்கே ஒரு துல்லியமான விஷயத்த நாம எதிர்பார்ப்போம். ஆமா, ஒரு கிளாரிட்டி இருக்கணும்னு நினைப்போம். கண்டிப்பா. இப்போ கையில ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ரே எடுத்தா அந்த முறிவு ஒரு வெள்ளக்கோடா ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். டாக்டர் அதை சுட்டி காட்டி பிரச்சனை இங்கதான் இருக்கு, இத இப்படி சரி பண்ணலாம்னு ஈஸியா சொல்லிடுவாரு. ரொம்ப நேரடியான ஒரு விஷயம் அது. உண்மைதான். ஆனா இதுவே மனித மனசோட ஆழத்துக்குள்ள நாம போகும்போது இந்த எக்ஸ்ரே மிஷின், ஸ்கேன் எல்லாமே ஃபெயில் ஆயிடுது. நவீன அறிவியல் கூட இன்னைக்கு வரைக்கும் மனசோட சிக்கல்களை புரிஞ்சுக்க ரொம்பவே திணறிட்டு தான் இருக்கு. அது ஒரு பெரிய புதிர் தானே. ஆமா. ஆனா எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லாத பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டு சேர்ந்த சித்தர்கள் மனித மனசோட முழுமையான உடற்கூறியலை ரொம்ப துல்லியமா படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. சொல்லப்போனா இன்னைக்கு மாடர்ன் சைக்காலஜி தேடிட்டு இருக்கிற பல கேள்விகளுக்கும் அவங்க அன்னிக்கே விடை எழுதிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாவும் அதோட ஆணிவேர் வரைக்கும் போய் ஆழமா கத்துக்க விரும்புற உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான தேடல் தான் இந்த நிகழ்ச்சி. உங்களை இந்த ஆழமான தேடலுக்கு நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தேடலுக்கு அடிப்படையா நாம எடுத்திருக்க தரவு பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் பொக்கிஷம்னு சொல்லலாம். பழமையான சித்த மருத்துவம் மற்றும் தத்துவ நூலான போகர் 7000 அப்படிங்கிற தொகுப்புல இருந்து 2000 வர்ற ஞானம் கூறல் அப்படிங்கிற ஒரு பகுதியை பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். போகர் 7000 இதுல நிறைய பாடல்கள் இருக்கும்ல? ஆமா, ஆனா அதுல பாடல் 70 அப்புறம் 71 இந்த 2 பாடல்களை மட்டும் நாம இன்னைக்கு வார்த்தைக்கு வார்த்தை ரொம்ப நுணுக்கமா பகுப்பாய்வு பண்ண போறோம். பொதுவா போகர் முனிவரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பழனி முருகன் சிலையை உருவாக்குனவர் அவர்தானே? அதேதான். பழனில நவபாஷான சிலையை உருவாக்குனவர் ஒரு மிகச்சிறந்த மருத்துவர், ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த 2 பாடல்களை நாம படிக்கும்போது தான் அவர் மனித மனசை எவ்வளவு நுட்பமா சர்ஜரி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு புரியும். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த பழைய தமிழ் பாட்டுக்குள்ள இருக்கிற வேர்ச்சொல் என்ன, அதுக்கு இன்னைக்கு நாம எப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம், அப்புறம் எந்த ஒரு கஷ்டமான வார்த்தைகளும் இல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்கலாஜிக்கல் ரகசியங்களை தான் நாம இன்னைக்கு சிம்பிளா பேச போறோம். கண்டிப்பா நாம நேரா அந்த பாட்டுக்குள்ளேயே போயிடலாம்னு நினைக்கிறேன். போயிடலாம். 70வது பாடலோட முதல் 2 வரிகள் இப்படி ஆரம்பிக்குது. போச்சென்ற மனம் புத்தி யாங்காரன் சித்தம் பொறிப்புலன்கள் போலாழி போகாட்டாமல். இந்த பழமையான வரிய நாம கொஞ்சம் நிதானமா பிரிச்சு பார்ப்போம். சரி. இங்கே போகர் மனிதனோட உள் மனக்கருவிகளை 4 கூறுகளா பிரிக்கிறாரு. மனம், புத்தி, ஆங்காரம், அதாவது அகங்காரம், அப்புறம் சித்தம் அப்படின்னு வரிசைப்படுத்துறார். அடுத்து பொறிப்புலன்கள் நம்மளோட ஐம்புலன்களை சொல்றாரு. இதுல மிக முக்கியமான வார்த்தை பாத்தீங்கன்னா அந்த ஆழி. ஆழினா கடல் தானே? ஆமா, பழைய தமிழ்ல ஆழிங்கிற வேர்ச்சொல்லுக்கு சக்கரம் இல்லனா வட்ட வடிவம்னு அர்த்தம். உலகம் முழுக்க வட்டமா சூழ்ந்திருக்கிறதால கடலுக்கும் ஆழின்னு பேர் வந்துச்சு. ஆனா இந்த பாட்டோட கான்டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ஆழமான சுழண்டுகிட்டே இருக்கிற உணர்ச்சிகளோட கடல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, உணர்ச்சிகளோட சுழல். கடைசியா போகாட்டாமல் ஒரு வார்த்தை வருது. அதாவது வீணாகாம தடுத்து நிறுத்தி இல்லனா மூழ்கி போகாம தடுத்துன்னு தற்கால தமிழ்ல அர்த்தம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். போகர் ஏன் மனசை இப்படி 4 துண்டா பிரிக்கணும்? மனசுனா மனசு தானே? அதான் இல்ல, நாம பொதுவா மனசுங்கிறது ஒரு ஒட்டுமொத்தமான விஷயமா தான் பார்க்குறோம். எனக்கு கோபம் வருது, எனக்கு ஆசையா இருக்குன்னு மொத்தமா சொல்லிடுவோம். ஆனா போகர் அந்த டேட்டா ப்ராசஸிங் ஸ்டெப்ஸை ரொம்ப தெளிவா பிரிக்கிறாரு. இதை தத்துவத்துல அந்த கரணம்னு சொல்லுவாங்க. அந்த கரணம், அதாவது இந்த 4 விஷயங்களுமா? ஆமா. இப்ப நீங்க ஒரு அழகான பொருளை பாக்குறீங்கன்னு வைங்க. கண் அப்படிங்கிற புலன் வழியா அந்த தகவல் முதல்ல மனம் அப்படிங்கிற பகுதிக்கு தான் போகும். மனசோட வேலை என்னன்னா வெறும் தகவலை ரிசீவ் பண்றது மட்டும்தான். ஒரு ரிசீவர் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அடுத்துதான் புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது நல்ல பொருளா கெட்ட பொருளா ரொம்ப காஸ்ட்லியான புத்தி தான் லாஜிக் அனலைஸ் பண்ணும். ஓகே, லாஜிக் செக் முடிஞ்சது. அப்புறம் அகங்காரம் வருமா? ஆமா, அகங்காரம்னா இங்க திமிர் கிடையாது. நான், எனது அப்படிங்கிற அந்த உணர்வு. இந்த பொருள் எனக்கு வேணும், இதை நான் சொந்தமாக்கிக்கணும்னு அது உரிமை கொண்டாடும். சரி. கடைசியா இந்த ஒட்டுமொத்த ஆசையும் அந்த அனுபவமும் சித்தம் அப்படிங்கிற ஆழமான மெமரியில போய் பதிவாயிடும். இந்த 4 கூறுகளும் பாத்தீங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கு. இது இப்படி தொடர்ந்து இயங்கிட்டே இருந்தா என்ன பிரச்சனை?
இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நாம டெய்லி யூஸ் பண்ற ஒரு ஸ்மார்ட் போன் கூட இதை கம்பேர் பண்ண தோணுது. எப்படி சொல்றீங்க? இப்ப நீங்க உங்க போன்ல ஒரு பிரவுசர் ஓபன் பண்றீங்க. அதுல ஒரு டேப்ல நியூஸ், இன்னொரு டேப்ல யூடியூப் வீடியோ, இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியான்னு ஒரே நேரத்துல ஒரு 50 டேப் ஓபன் பண்ணி வச்சா என்ன ஆகும்? ஃபோன் ஹேங் ஆயிடும். அதேதான், போனோட ரேம் மொத்தமா ஆக்கிரமிக்கப்பட்டு ஸ்பீடு குறைஞ்சு பேட்டரி ரொம்ப வேகமா ட்ரெயின் ஆகி கடைசில போன் மொத்தமா முடங்கி நின்னுடும். நம்ம மூளையும் அப்படித்தானே செயல்படுது. 100% உண்மை. நம்ம கண்ணு காதுங்கிற சென்சார் வழியா தகவல்ங்கிற ஆழி, அதாவது அந்த கடல் நமக்குள் தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்ங்கிற 4 ப்ராசஸரும் அந்த இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம அந்த புலன்களோட கடல்ல மூழ்கி தவித்து முடங்கி போயிடுது. இதனால நம்மளோட பிராணசக்தி மொத்தமா வீணாவுது இல்லையா? ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு உதாரணம் இது. நம்மளுடைய எனர்ஜி எங்க வேஸ்ட் ஆகுதுங்கிறத இதை விட தெளிவா சொல்ல முடியாது. அந்த ஸ்மார்ட் போன் பேட்டரி தீர்ந்து போற மாதிரி உங்களோட ஒட்டுமொத்த வாழ்நாள் ஆற்றலும் அந்த புலன்களோட கடல்ல மூழ்கி வீணாகுது. அதனாலதான் போகாட்டாமல்னு சொல்றார். ஆமா, அதனாலதான் பொறி புலன்கள் போலாழி போகாட்டாமல்னு போகர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வார்ன் பண்றார். உங்க கண்ணும் காதும் உங்களை சுத்தி இருக்க பல்லாயிரக்கணக்கான தகவல்களை இழுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க அதை தடுத்து நிறுத்தலனா உங்களோட உள்மன கருவிகள் அந்த சுழல்ல சிக்கி மொத்தமா செதஞ்சிடும். அப்ப அந்த ஆற்றல் வீணாகிறத தடுத்து நிறுத்துனா அடுத்து என்ன நடக்கும்? அதான் அதே பாட்டோட 2வது பாதியில போகர் ரொம்ப ஆழமா விவரிக்கிறார். நான் அந்த வரிகளை படிக்கிறேன், கேளுங்க. இதை வாசிக்கும் போதே இதோட வீச்சு எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கு புரியும். சொல்லுங்க. நாச்சென்ற மனஞ்செம்மை யாசு பண்ணித்தான் நாதாந்தப் பெருவழியே நாடிச் சென்றால் மாச்சென்ற நடன ஒளி மருவி நிற்கில் நீயோ மனுடார சென்மமல்ல சித்தன் சித்தான்றான் மூச்சென்ற மூச்சுவிட்ட டக்கு முன்னே நீயும் முதிர்ந்தறிவை தள்ளிவிட்டால் மோசம்தான் பாரே. வாசிக்கும் போதே ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இது கொஞ்சம் பிரிச்சு அர்த்தம் பாப்போமா? கண்டிப்பா. முதல்ல செம்மை ஆசு பண்ணித்தான். செம்மைங்கிற வேர்ச்சொல்லுக்கு சிவப்பு, நேரான இல்லனா தூய்மையானன்னு பல அர்த்தம் இருக்கு. இங்க அலைப்பாயிர இந்த மனசை செம்மைப்படுத்தி அதை தூய்மையாக்கி அப்படின்னு பொருள்படுது. ஓகே, மனசை கிளீன் பண்றது. அடுத்து நாதாந்த பெருவெளின்னு சொல்றார். நாதம்னா சத்தம், நாதாந்தம்னா அந்த பிரபஞ்ச ஒளியோட முடிவான உச்சநிலை, அல்டிமேட் சவுண்ட். ஆமா. அடுத்து நடன ஒலின்னு இந்த பிரபஞ்சத்தோட ஆதி நடனத்தோட அதிர்வை சொல்றார். இப்படி பிரபஞ்ச அதிர்வோட நாம இணையும் போது நீயோ மனுடார சின்மமல்ல சித்தன் அப்படின்னு டிக்ளேர் பண்றார். அதாவது நீ வெறும் சாதாரண மனித பிறவி கிடையாது, நீயே ஒரு முழுமையான சித்தன்னு சொல்றாரு. அதேதான். கடைசியா மூச்சு விட்டெடுக்கு முன்ன, அதாவது உனது உயிர் மூச்சு இந்த உடலை விட்டு பிரியறதுக்குள்ள, நீ இறக்கிறதுக்குள்ள இந்த நிலையை அடையணும் அப்படின்னு, இந்த முதிர்ந்த அறிவை அடையலன்னா மோசம்தான் பாரே, அது உனக்கு மிகப்பெரிய இழப்புன்னு எச்சரிக்கிறார். இங்கே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. நாம பிறப்பால மனிதர்கள். அப்படி இருக்கும்போது நீ மனித பிறவி அல்ல, நீயே ஒரு சித்தன்னு போகர் சொல்றது ஒரு மாபெரும் முரண்பாடா, அதாவது ஒரு பாரடாக்ஸா தெரியலையா? ஒரு மனுஷன் எப்படி தன்னோட பயாலஜிக்கல் லிமிட்டை தாண்டி இன்னொரு உயிரினமாவோ இல்ல ஒரு சித்தனாவோ மாற முடியும்? இங்கேதான் போகரோட சைக்காலஜிக்கல் ஆழம் நமக்கு தெரிய வருது. அவர் இங்க பயாலஜிக்கல் மாற்றத்தை பத்தி பேசவே இல்ல. அவர் மனசோட பரிணாம வளர்ச்சியை பத்தி பேசுறார். மனசோட பரிணாமமா? ஆமா. மனிதன் அப்படிங்கிறவன் யார், அவனோட அடையாளங்கள் என்ன, நான் இன்னார், எனக்கு இந்த கோபம் இருக்கு, எனக்கு இந்த ஆசை இருக்கு, இந்த வலிகள் இருக்குன்னு உங்க புலன்கள் உங்களுக்கு கொடுத்த டேட்டாவை வச்சு உருமான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் மனிதன். ஓ, அந்த அடையாளங்கள் தான் மனிதன். எக்ஸாக்ட்லி. எப்போ நீங்க உங்க மனசு செம்மை செஞ்சு புலன்களோட ஆதிக்கத்தை கட் பண்றீங்களோ அப்போ அந்த மனிதன் அப்படிங்கிற கட்டமைப்பு மொத்தமா அழிஞ்சிடுது. அங்க ஒரு பெரிய அமைதி நிலவுது. அதாவது அந்த டேட் ஆஃப் ஃப்ளோ நிக்கும்போது. ஆமா, அந்த முழுமையான அமைதியில எந்த ஒரு சார்பும் இல்லாத எல்லையற்ற பிரபஞ்சத்தோட ஆதி அதிர்வை, அதாவது அந்த நாதாந்த நிலையை நீங்க உணர்றீங்க. அதுதான் நடன ஒளின்னு அவர் சொல்றார். அந்த நிலையில உங்க பர்சனல் ஐடென்டிட்டி அழிஞ்சு நீங்க பிரபஞ்ச ஆற்றலோட ஒன்னா கலந்துடுறீங்க. வாவ். அதனாலதான் நீ இனி மனிதன் கிடையாது, உன்னோட விழிப்புணர்வு சித்தன் அப்படிங்கிற உச்ச நிலையை அடைஞ்சிடுச்சுன்னு ஆணித்தரமா அவர் சொல்றார். அப்போ சித்தன் அப்படிங்கிறது காட்டுல வாழ்ற யாரோ ஒருத்தரை குறிக்கிற வார்த்தை கிடையாது. அது உங்களோட மனசை கடந்து நீங்க அடையிற ஒரு விழிப்புணர்வு நிலை, ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்றீங்க. கரெக்ட். 100% அதுதான். இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப ஆழமான உண்மையா இருக்கு. ஆனா இதுல போகர் காட்ட அந்த அவசரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மூச்சை விட்டெடுக்க முன்னேன்னு சொல்றார். அதாவது சாகிறதுக்கு முன்னாடியே அதை செஞ்சாகணுங்கிறார். ஆமா.
பொதுவா பல ரிலிஜன்ல நாம நல்லபடியா வாழ்ந்து செத்தா சொர்க்கம் மாதிரி ஒரு இடத்துக்கு போவோம், அங்க நமக்கு நிம்மதி கிடைக்கும் தானே சொல்லுவாங்க. ஆனா போகர் அந்த நிம்மதிய, அந்த உச்சநிலைய மூச்சு இருக்கும் போதே அடைஞ்சிடணும்னு ஏன் இவ்வளவு அவசரப்படுத்துறார்? அதுதான் சித்தர்களுக்கே உரித்தான ஒரு தனித்துவம். அவங்க இறப்புக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கைய பத்தியோ எங்கேயோ மேல வானத்துல இருக்கிற சொர்க்கத்தை பத்தியோ கவலைப்படுறதே கிடையாது. ஓ, அவங்களுக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல. கண்டிப்பா இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிறது இந்த உடல், இந்த மூச்சு, இந்த வாழ்நாள் மட்டும்தான். இத பயன்படுத்தி நீங்க அந்த முதிர்ந்த அறிவை அடையலன்னா இத்தனை காலம் வாழ்ந்தும் ஒரு பயனும் கிடையாது. அது இயற்கைக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம். அததான் மோசம்தான் பாரே அப்படிங்கிற வார்த்தையில பதிவு பண்றார். வாழ்றதே வேஸ்ட்னு சொல்றார். ஆமா, இறப்புக்கு அப்புறம் கிடைக்கிற அமைதி அப்படிங்கிறது ஒரு மயான அமைதி. ஆனா வாழும்போதே முழுமையான விழிப்புணர்வோடு இருக்கும்போதே உங்களோட மனசை கடந்த அந்த பிரபஞ்ச ஒளியோடு இணையிறது தான் உண்மையான விடுதலை. அதை தள்ளி போடவே கூடாது அப்படிங்கிற ஒரு அர்ஜென்சியை தான் அந்த வரிகள் காட்டுது. ஒரு சித்தன் அப்படிங்கிற நிலையை அடையணும். சரி, ஆனா அதை அடையிறது அவ்வளோ ஈஸியா? நாம நினைச்ச உடனே இல்ல ஏதோ சில புக்ஸ் படிக்கிறது மூலமாவே அந்த நிலையை அடைஞ்சிட முடியுமா? அது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த இயல்பான கேள்வியோடு தான் நாம அடுத்த பாட்டான 71வது பாட்டுக்கு நகர்றோம். அந்த பாட்டோட முதல் பாதி வரிகள் இதோ. பாரென்றாட் சும்மாத்தான் வருமோ சொல்லு, பண்ணியதோர் பல பலத்தட் பலிக்கும் பாரு, நேரென்றாட் புத்தியினா நேரப்போமோ, நேருவது குறு சொல்ல நிலைத்துப் போகும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான வரிகள் இது. ஆமாம், இந்த வார்த்தைகளை நாம கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். சும்மாத்தான் வருமோ, எந்த ஒரு தியாகமோ எந்த ஒரு எஃபோர்ட்டும் இல்லாம இந்த உயர்நிலை சும்மா ஈஸியா நமக்கு கிடைச்சிடுமா? நிச்சயம் கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்காது. பல பலத்தால் பழிக்கும். அதாவது தொடர்ச்சியான ரொம்ப கடுமையான பல பயிற்சிகளை திரும்ப திரும்ப செய்யறதால மட்டுமே இது சாத்தியமாகும். புத்தினானே போவும். இது என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு வரி. ஏன் அப்படி சொல்றீங்க? வெறும் புத்திசாலித்தனத்தாலேயோ இல்ல இந்த ஏட்டு சுரைக்காய் அறிவாலேயோ இத நேரடியா அடைஞ்சிட முடியுமான்னு கேட்டா கட்டாயமா முடியாதுன்னு சொல்றாரு. அப்படியென்றால் இது எப்படித்தான் சாத்தியமாகும்? அதுக்கான விடைய அடுத்த வரியில சொல்றாரு. குரு சொல்ல நிலைத்து போகும். கரெக்ட். தகுந்த ஒரு குருவோட நேரடி வழிகாட்டுதல் இருந்தா மட்டுமே இந்த ஞானம் உங்களுக்குள் நிலைத்து நிற்கும்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல எனக்கு போகற கூட கொஞ்சம் முரண்பட தோணுது. என்ன முரண்பாடு? இப்ப என்கிட்ட ரொம்ப சிறந்த தர்க்க அறிவு இருக்கு, நான் நிறைய லாஜிக்கா யோசிப்பேன், நிறைய புக்ஸ் படிக்கிற ஸ்கில் எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த புத்திய வச்சுக்கிட்டே நான் ஏன் இந்த நிலையை அடைய முடியாது? இதுக்கு ஏன் ஒரு குரு கட்டாயம் தேவை? நீங்க கேட்கிற இதே கேள்வியை தான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சொசைட்டியும் கேக்குது. தர்க்க அறிவும் இந்த புத்திசாலித்தனமும் உலகியல் விஷயங்களுக்கு, அதாவது ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிக்கவோ இல்ல பணம் சம்பாதிக்கவோ மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு உதவலாம். ஆமா, அதுக்கு அது யூஸ் ஆகுது. ஆமா, ஆனா நீங்க உள்நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் போது அதே புத்தி தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா மாறிடும். புத்தி எப்படி எதிரியாகும்? ஏன்னா புத்தி எப்போதுமே உங்களோட அகங்காரத்தை, அந்த ஈகோவை பாதுகாக்கிற ஒரு டூல். உங்களோட தப்ப நியாயப்படுத்துறது, தனக்கு எல்லாம் தெரியும்னு நம்புறது எல்லாமே அந்த புத்தியோட வேலைதான். புத்தியை வச்சுக்கிட்டே புத்தியே கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது எப்படி சொல்றது, ஒரு திருடங்கிட்டயே வீட்டின் சாவியை கொடுத்து வீட்டை பாதுகாத்துக்கு சொல்ற மாதிரி தான். வாவ், சூப்பரான பாயிண்ட் இது. நீங்க எவ்வளோ புக்ஸ் படிச்சாலும் அந்த அறிவு உங்களோட ஈகோவை தான் வளர்க்கும் தவிர உங்களை விடுவிக்காது. நீங்க சொல்றத கேட்கும்போது இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஸ்விம்மிங் பண்றது எப்படின்னு ஒரு 1000 புக்க படிச்சுட்டு நேரா போய் ஒரு ஆழமான கடல்ல குதிக்கிறதுக்கு சமம்னு தோணுது. ஆமா, கண்டிப்பா முழுகிடுவோம். அதையும் தாண்டி குருவோட அவசியத்தை நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட் கூட, அதாவது உடற்பயிற்சி மருத்துவரோட கம்பேர் பண்ண விரும்புறேன். சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு முதுகுல ஒரு கடுமையான வலி இருக்குன்னு வைங்க. நீங்க அனாட்டமி புக்ஸ் எல்லாம் படிச்சு எந்த நரம்புல பிரச்சனை அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த நரம்புல இருக்கிற முடிச்ச உங்களால உங்க சொந்த கையால சரி பண்ண முடியாது. கரெக்ட். அதுக்கு பின்னாடி கை எட்டாது. அதேதான். உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் இருக்கிற அந்த தடையை நீக்க வெளியில இருந்து ஒரு தெரபிஸ்ட் தேவைப்படுறார். அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிரஷர் கொடுக்கும்போது அந்த வலி மொத்தமா நீங்கிடுது. ஒரு குரு அப்படிங்கிறவரும் அந்த தெரபிஸ்ட் மாதிரி தானே. நாம பார்க்க தவற நம்மளோட சொந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ, இருட்டு பகுதிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றார். ரொம்ப அருமையான ஒப்பீடு இது. புக்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தரும். ஆனா ஒரு குரு உங்களுக்கு டேட்டா தரவர் கிடையாது. நீங்க ஏற்கனவே பிடிச்சு வச்சிருக்கீங்கல்ல சில தவறான புரிதல்கள், அதையெல்லாம் மொத்தமா உடைத்தெறிபவர் தான் குரு. தப்பான பிலீஃப்ஸ உடைக்கிறவர். ஆமா, அதனாலதான் போகர் புத்தியால இது நடக்காது, குரு சொல்ல நிலைத்து போகும்னு சொல்றாரு. அந்த குருவோட வழிகாட்டுதலால மட்டுமே அலைபாயிர மனம்ங்கிற நோயிலிருந்து நிரந்தரமா விடுபடுற அந்த ஞானம் உங்களுக்குள்ள நிலைத்து நிற்கும்.
புத்தக அறிவு அப்படிங்கிறது நீங்க வெளியில போடுற சட்டம் மாதிரி. ஆனா குருவோட வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி. சூப்பர். இந்த ஒரு தெளிவோடு நாம இந்த பாட்டோட இறுதி பகுதிக்கு வரோம். இவ்வளோ நேரம் மனச பத்தியும் புத்திய பத்தியும் பேசின போகர் இந்த கடைசி வரிகள்ல ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டை வீசுறாருன்னே சொல்லலாம். இதோ அந்த வரிகள். தூர் என்றால் தத்துவமாங் குப்பையெல்லாம் சோதித்து தள்ளிவிட்டு சூக்ஷம் பாரு, காரு கண்டாய் சதனித்த மூலத்துள்ளே கடாட்சித்தம் கருள் புரிவார் கணேசர் தானே. இந்த வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமா, இந்த வார்த்தைகளோட பகுப்பாய்வு பாத்தீங்கன்னா, முதல்ல தத்துவமாங் குப்பை, அதாவது வெறும் வார்த்தைகளா விவாதங்களுக்காக மட்டும் யூஸ் பண்ற தத்துவங்கள் எல்லாமே குப்பைகளுக்கு சமம்னு சொல்றாரு. குப்பனே சொல்லிட்டார். ஆமா, சோதித்து தள்ளிவிட்டு அந்த வெற்று தத்துவங்களையெல்லாம் அனலைஸ் பண்ணி இது நமக்கு யூஸ் ஆகாதுன்னு முழுசா ஒதுக்கிட்டு சூக்ஷம் பாரு, அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற உண்மையான சூக்ஷ்மத்தை, அந்த ரகசியத்தை பாரு, மூலத்துள்ளே, அதாவது மனித உடலோட அடிப்படை ஆதாரமான முதுகெலும்போட அடியில இருக்கிற மூலாதார சக்கரத்துக்குள்ள கரெக்ட். கடாட்சத்தன் கருள் புரிவார் கணேசர் தானே. அங்கே வீற்றிருக்க முழுமுதற் கடவுளான கணேசர் தன்னோட பார்வையால அருள் புரிவார்னு சொல்றார். போகரோட இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? ஏன்னா போகர் ஒரு மாபெரும் தத்துவஞானி. அவர் வாழ்நாள் முழுக்க எக்கச்சக்கமான தத்துவங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர். அவரே தத்துவங்களை குப்பைன்னு சொல்றது அவர் தன்னோட சொந்த படைப்புகளையே நிராகரிக்கிற மாதிரி தானே இருக்கு. ஏன் அவர் அவ்வளோ கடுமையான ஒரு வார்த்தை இங்க யூஸ் பண்ணணும்? நல்ல கேள்வி. ஆனா போகர் தத்துவங்களை ஒட்டுமொத்தமா குப்பன்னு சொல்லவே இல்ல. எந்த ஒரு தத்துவம் உங்க வாழ்க்கையில அனுபவமா மாறலையோ, எதை நீங்க வெறும் வாய் வார்த்தையா ஒரு டிபேட்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்றீங்களோ அதைத்தான் ஒரு குப்பன்னு சொல்றாரு. ஓ, ஆர்கியூமெண்ட்க்கு யூஸ் பண்றதா? ஆமா. இப்போ உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் போய் மெனு கார்டை எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தா உங்க பசி தீந்துருமா? கண்டிப்பா தீராது, சாப்பிடணும். அது போலதான் தத்துவங்களை பேசிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. இந்த சமூகம் தத்துவங்களை வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா, ஒரு பொழுதுபோக்கா மாத்திட்டதை பார்த்த கோவத்துல தான் அவர் இந்த முரட்டுத்தனமான வார்த்தையை யூஸ் பண்றாரு. வெளியில தேடுற அந்த வெற்று தத்துவங்களை எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு உனக்குள்ள இருக்கிற சூக்ஷ்மத்தை பாருன்னு அவர் சொல்றாரு. அந்த சூக்ஷ்மம்னு அவர் இங்க மென்ஷன் பண்றது மூலாதார சக்கரத்தை தானா? ஆமா, எக்ஸாக்ட்லி. மனித உடலோட முதுகெலும்புக்கு அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற மூலாதார சக்கரத்துல தான் மனிதனோட அடிப்படை உயிர் சக்தியான குண்டலினி உறங்குது அப்படிங்கிறது சித்தர்களோட ஒரு மாபெரும் அறிவியல். குண்டலினி சக்தி. ஆமா, அந்த மூலாதாரத்தோட அதிபதியா ஒரு குறியீடா இருக்கிறவர் தான் கணேசர். கணேசர் அப்படிங்கிறது இங்க கோவில்ல நாம பார்க்கிற வெறும் உருவ வழிபாடு கிடையாது. அது நமக்குள்ள இருக்கிற ஆதி மூல ஆற்றலோட தடைகளை உடைக்கிற சக்தியோட விழிப்பு நிலையை குறிக்குது. ஓ, இது இன்டர்னல் ப்ராசஸ். கண்டிப்பா. வெளி உலகத்துல, அதாவது இன்டர்நெட்ல புக்ஸ்ல இருக்கிற குப்பைகளை எல்லாம் ஒதுக்கிட்டு உங்களோட கவனத்தை முழுமையா உங்களோட மூலாதாரத்துல நீங்க குவிக்கும்போது அங்கே இயற்கையோட பேரருள், அதாவது அந்த ஆதி மூல ஆற்றல் தானாகவே விழித்தலும் அப்படிங்கிற மாபெரும் யோக சூட்சுமத்தை தான் இந்த கடைசி வரிகள்ல ஒரு ரொம்ப அழகா பொதிஞ்சு வச்சிருக்காரு. உண்மையிலேயே இந்த 2 பாட்டுக்குள்ளேயும் போகர் இவ்ளோ பெரிய ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை அடக்கி வச்சிருக்காருங்கிறது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. நம்ம இன்னைக்கு விவாதிச்ச இந்த ரொம்ப முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை கன்க்ளூட் பண்ணி பார்ப்போம். சரி. 70வது பாட்டுல ஒரே நேரத்துல பல டேப்ஸை ஓபன் பண்ணி வச்சு ஹேங் ஆகிற ஒரு ஸ்மார்ட் போன் மாதிரி நம்மளோட மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இதெல்லாம் புலன்களோட கடல்ல மூழ்கி அலைபாயறத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு தெளிவா பார்த்தோம். கரெக்ட். அப்படி தடுத்து மனசை செம்மைப்படுத்தினா நம்ம வெறும் மனுஷன் அப்படிங்கிற நிலையிலிருந்து உயர்ந்து அந்த பிரபஞ்ச ஒளியோட இணைஞ்சு ஒரு சித்தனாவே மாற முடியும்னு அவரு சொல்றார். அதுவும் இந்த மூச்சு அடங்குறதுக்கு முன்னால வாழும்போதே அதை அடைஞ்சிடணும்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. அடுத்து 71வது பாட்டுல பாத்தீங்கன்னா, இது வெறும் புத்திசாலித்தனத்தால மட்டும் சாதிச்சிடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. தொடர்ச்சியான பயிற்சியும் ஒரு தகுந்த குருவோட வழிகாட்டுதலும் இதுக்கு எவ்வளவு முக்கியம்னு உணர்ந்தோ கடைசியா நாம வெளியில சேகரிச்சு வச்சிருக்கிற அனுபவமே இல்லாத வெற்று தத்துவங்கள் எல்லாமே வெறும் குப்பைகள் தான். அத ஒதுக்கிட்டு உள்நோக்கி பயணம் செஞ்சா மூலாதாரத்துல சூக்ஷ்மத்தை கண்டுபிடிக்கலாம். நமக்குள்ள தூங்குற அந்த ஆதி ஆற்றலோட அருளை பெறலாம்னு ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப துல்லியமா இந்த பாட்டோட சாராம்சத்தை நீங்க தொகுத்து சொல்லிட்டீங்க. இந்த தேடலை நாம முடிக்கிறப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். என்ன கேள்வி அது? நாம இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்.
உங்க கையில இருக்கிற ஃபோன் மூலமா டெய்லி ஆயிரக்கணக்கான கோட்ஸ், தத்துவங்கள், ஆன்மீக பொன்மொழிகள்னு நீங்க படிக்கிறீங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்றீங்க. ஆனா அந்த தகவல்கள்ல எதை நீங்க உண்மையிலேயே உங்களோட தினசரி வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றீங்க? ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அது. ஆமா, உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க எத்தனை வருஷமா உங்க மூளைக்குள்ள சேர்த்து வச்சிருக்க இந்த மாபெரும் அறிவுச்சுமையில உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற உண்மையான சூக்ஷ்மம் எது? உங்க மூலாதாரத்தோட விழிப்புணர்வை தடுக்கிற வெறும் தத்துவமாம் குப்பை எது? இதை பிரிச்சு பார்க்கிற விழிப்புணர்வு உங்க கிட்ட இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களோட அன்றாட வாழ்வுல நீங்க கன்சியூம் பண்ற தகவல்களை ஒரு நிமிஷம் மறுபரிசீலனை செய்ய தூண்டுற ஒரு மிகச்சிறந்த கேள்வி இது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த தேவையற்ற குப்பைகளை விலக்கி உங்களுக்கான உண்மையான சூட்சுமத்தை கண்டுபிடிக்கிற உங்களோட சொந்த பயணம் இன்னிக்கே தொடங்கட்டுங்கிற நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து நாங்க விடைபெறுறோம். முந்தைய காலத்து ஞானிகளோட சூட்சமங்களை எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம ரொம்ப தெளிவா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த இந்த தேடல் உங்களோட சிந்தனைக்கு கண்டிப்பா ஒரு புது திறவுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு நுணுக்கமான அறிவை தூண்டுற ஆழமான தேடல்ல நாம சந்திப்போம். அது வரைக்கும் தொடர்ந்து கேள்விகளை கேளுங்க, தொடர்ந்து ஆராயுங்க.